ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் புதுசாக ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மேபி உங்களில் பல பேருக்கு ஆல்ரெடி இதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். இதை பற்றி தெரியாதவங்க லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கவர்மெண்ட் பல கோடி செலவு பண்ணி ரோடில் நிறைய டைப் ஆஃப் மார்க்கிங்ஸை போட்டிருக்காங்க. அது எதுக்காக போட்டிருக்காங்க? அதை ஃபாலோ பண்ணால் ஆக்சிடெண்ட்ஸ் அவாய்ட் பண்ண முடியுமா? இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? நான் யோசிச்சிருக்கேன். இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஐ எம் ஸோ சர்ப்ரைஸ்ட். நம்ம காமனாக ரோட்டில் பார்க்குறது ப்ரோக்கன் லைன்ஸ். இந்த லைன்ஸ் 2-வே டிராஃபிக் ரோட்ஸில் சென்டரில் மார்க் பண்ணியிருப்பாங்க. இந்த லைன்ஸ் எதை மீன் பண்ணுதுன்னா, ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு வேறு எந்த வண்டியும் வரல அப்படின்னா நீங்கள் ஓவர்டேக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட்டில் வரவங்களும் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் எந்த வண்டியும் வரல அப்படின்னா அவங்களும் ஓவர்டேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் சாலிட் லைன். இந்த லைன்ஸ் மோஸ்ட்லி கர்வியான ரோட்ஸில் மட்டும்தான் இருக்கும். அதாவது ஆப்போசிட்டில் ஏதாவது வண்டி வருதா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு ஒரு கர்வ்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரியான சாலிட் லைன்ஸ் பார்க்கணும். இந்த லைன்ஸை பார்த்தா இந்த இடத்துல நீங்கள் ஓவர்டேக்கே பண்ணக்கூடாது. ஓவர்டேக் பண்ணணுங்கிறதையே மறந்துடணும். ஏன்னா நீங்கள் ஓவர்டேக் பண்ணால் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் அவ்வளோ கர்வாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் வரும். எப்போ ஓவர்டேக் பண்ணலான்னா, இந்த சாலிட் லைன்ஸ் முடிஞ்சு ப்ரோக்கன் லைன்ஸ் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் ப்ரோக்கன் லைன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆப்போசிட்டில் வண்டி வரல அப்படின்னா ஓவர்டேக் பண்ணிக்கலாம். அடுத்தது இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்கன் லைன்ஸ் மாதிரியே லென்த் அதிகமாக இருக்கிறதுக்கு பேர் ஹசார்ட் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹசார்ட் லைன்ஸ் மோஸ்ட்லி ஹைவே க்ரூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ நீங்கள் ஹசார்ட் லைன்ஸ் இருக்கிறத பார்க்கும்போது நீங்கள் ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைனுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகிறப்போ இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பராக சேஞ்ச் ஆகணும். அண்ட் ரியர் வியூ மிரர்ஸை நீங்கள் பார்க்கணும். நிறைய பசங்க பைக்கில் ரியர் வியூ மிரரை கழட்டி வச்சிடுறாங்க. ஸோ ப்ளீஸ் யூஸ் ஆஃப் இட். ஸோ இந்த மாதிரி ஹசார்ட் லைன்ஸ் மோஸ்ட்லி இந்த கர்வி ரோட்ஸ்லேயுமே வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டபுள் சாலிட் லைன்ஸ். டபுள் சாலிட் லைன்ஸ் முன்னவே நான் சொன்ன மாதிரி சாலிட் லைன்ஸ் மாதிரி ரொம்பவே கவனமாக இருக்கணுங்கிறத தான் சொல்லுது. ஸோ இது லெஃப்ட் சைடில் வரவங்களுக்கும் சரி, ரைட் சைடில் வரவங்களும் ரெண்டு பேருமே கவனமாக வரணுங்கிறத மீன் பண்ணுது. ஸோ அவங்களும் கவனமாக வரணும், இவங்களும் கவனமாக வரணும். அந்த மாதிரி லைன்ஸ் வரும்போது ஓவர்டேக்கே பண்ணக்கூடாது. ஸோ இதுவும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகிற இடமா இருக்கும். ஸோ ஹை ஸ்பீடில் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த டபுள் லைன்ஸை நீங்கள் பார்க்க முடியும். இதுவே எல்லோ கலரில் இருக்கும். எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னா ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ சிங்கிள் சாலிட் லைனில் எல்லோ கலரில் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நேரோ பிரிட்ஜில் தான் வரும் மோஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஓவர்டேக்கே பண்ணக்கூடாது. இது டபுள் சாலிட் லைனுக்கு ஈக்குவலான ஒரு சிங்கிள் சாலிட் லைன் தான் இது எல்லோ கலர் லைன். ஸோ அதுவே டபுள் சாலிட் லைனாக இருந்தால் நீங்கள் அங்கே ஓவர்டேக்கே பண்ணக்கூடாது. அண்ட் அடுத்தது ஒரு சைடில் டாட்டர் லைனும் இன்னொரு சைடில் சாலிட் லைனும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் சைடில் டாட்டர் லைன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓவர்டேக் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்டில் வர வண்டி நம்மள ஓவர்டேக் பண்ண முடியாது. இந்த ஜீப்பை பாருங்கள். ஸோ அவன் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. அது மாதிரி நம்ம சைடில் அந்த சாலிட் லைன் இருக்கும்போது நம்ம அந்த சைடு ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஆனால் ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு நம்ம ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வழி விட்டுக்கலாம். ஸோ இதுதான் இது மீன் பண்ணுது. ஸோ ஒரு சைடில் சாலிட் லைன்ஸும் இன்னொரு சைடில் டாட்டர் லைன்ஸும் இருந்துச்சுன்னா உங்கள் சைடில் டாட்டர் லைன்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் ஓவர்டேக் பண்ணிக்கலாம். சாலிட் லைன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஸோ இதை இனிமேல் கவனமாக இது பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆக்சிடென்ட்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு பயங்கரமான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி ஒரு விஷயம் கவர்மெண்ட் நம்மளுக்காக பண்ணுது. ஸோ நம்ம அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். பாருங்கள், இந்த காரு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்காக தான் நீங்கள் உங்களோட லேனில் ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வெயிட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் லைனில் ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க் எதை மீன் பண்ணுது? நீங்கள் லாஜிக்காக திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கே இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, ஓவர்டேக் பண்ணாதான் உன்னோட லேனுக்குள்ளே வா அப்படின்னு சொல்கிற ஒரு இண்டிகேஷன் தான். இப்போ இந்த முன்னாடி போகிற காரையே பாருங்கள். இப்போ அந்த லேனை தாண்டி முன்னாடி போயிருந்தான் அப்படின்னா ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா தெரியாமல் போயிடும். இதுக்கு பேர் ஸ்ட்ரைப்டு மீடியன். ஸ்ட்ரைப்டு மீடியன்னா அங்கே ஒரு சின்ன கேப் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ரொம்ப ரோட் குறுகலாக இருக்கும் சம்டைம்ஸ். அந்த மாதிரி டைமில் ரெண்டு லைன்லேருந்து வர வண்டிங்க கிராஷ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரைப் லைன்ஸை இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைப் லைன்ஸை பார்க்கும்போது ஓவர்டேக் பண்ணவே கூடாது. நீங்கள் ஓவர்டேக் பற்றி நினைக்கவே கூடாது. அண்ட் ரெண்டு வண்டியுமே கொஞ்சம் கேப் ஃபாலோ பண்ணி இருக்கணும். இதுக்கு பேர் சென்டர் மீடியன். இதை ரியல் மீடியன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம முன்னவே பார்த்த மாதிரி அந்த மீடியனில் நீங்கள் என்றைக்குமே ட்ராவலே பண்ணக்கூடாது. மீடியன் வரப்போகுது அப்படின்னா ஏதோ ஒரு ரியல் மீடியன் இருக்கும், இல்லைனா டிவைடர் இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மீடியன்லேருந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இதுவே எல்லோ கலர்லேருந்து அங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்பீடும் கண்ட்ரோல் பண்ணி இருக்கணும். அண்ட் அந்த மீடியன் கிட்டேயும் போகக்கூடாது, இந்த லெஃப்ட் சைட்லேயும் ரொம்ப வரக்கூடாது அப்படிங்கிறத மீன் பண்ணுறது தான்
இந்த ரியல் மீடியன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கெல்லாம் ஓவர்டேக்குன்ற ஒரு விஷயத்தையே நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி மீடியன் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா, இங்கே டேர்னிங் பண்ணுற வண்டி அவங்களுக்கு சென்டரில் போய் நிற்கணும், அப்போ தான் வந்து நம்ம போக முடியும், இல்லைன்னா டிராஃபிக் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி இது. ஸோ இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கட்டில் இருந்து கார்லாம் வருது அப்படின்னா அவங்க எடுத்த உடனே நம்ம லேனுக்குள்ளே ஏறக்கூடாது. ஸோ அதுக்காக அந்த மீடியனில் அவங்க வந்து பார்க் பண்ணிக்கிட்டு நம்ம லேன்லேருந்து நம்ம வண்டி க்ராஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க அந்த மீடியன் யூஸ் பண்ணி நம்ம லேனுக்குள்ளே என்டர் ஆகிட்டு அவங்க ரோடில் கனெக்ட் ஆகிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி மீடியன் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் லைன்ஸ். இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, நிறைய பேர் ரோடை க்ராஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நிறைய ஜீப்ரா கிராசிங் இருக்குது அப்படின்றத மீன் பண்ணுது. இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன்ஸை நீங்கள் பார்க்கும்போது வண்டியை ஸ்லோ பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கேர்ஃபுல்லாக போகணுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக போகணும். அவ்வளோதான் கைஸ். ஸோ இன்றைக்கி அநேகமாக நீங்கள் நிறைய விஷயம் புதுசாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க. அண்ட் உங்கள் ரியர் வியூ மிரர்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பராக ரோட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக வண்டி ஓட்டுங்க. ஆக்சிடென்ட்ஸ் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல். Thank you all.